ஸ்ரீ குருப்யோ நமஹா. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 75வது தலைப்பு. கிருஹஸ்தாசிரமம் என்ற இல்லறம். அக்னி காரியங்கள் தொடர்ச்சி. ஸ்ரௌத காரியங்களுக்கு முக்கியமாயிருக்கிற ஸ்ரௌதாக்னி என்பது 3 அக்னிகளாக 3 குண்டங்களில் இருப்பது. அதனால் திரேதாக்னி என்று அதற்கு பெயர். திரேதாக்னி காண்டம் என்றே ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் இந்த பகுதிக்கு பேர். இப்படி ஸ்ரௌதாக்னியை உபாசிக்கிறவரையே திரேதாக்னி என்று சொல்வதுண்டு. ஸ்ரௌதி என்றும் சொல்வார்கள். ஸ்ரௌத கிருஹ்ய அக்னிகளை உபாசிக்கிறவருக்கு ஆஹிதாக்னி என்று பெயர். இப்படியே விஸ்தாரமான சோமயாகம் முதலானதை பண்ணினவருக்கு யஜ்வா, தீக்ஷிதர், மகி என்ற பெயர்கள் ஏற்படுகின்றன. சோமயாகங்களுக்குள் விசேஷமான வாஜபேயம் பண்ணினவர் வாஜபேயி எனப்படுகிறார். யாகம் அல்லது யஜ்ஞம் என்பதற்கு கிரது, மகம் இதிலிருந்துதான் எஜமானனுக்கு மகி என்று பெயர் உண்டாகிறது. சவனம், இஷ்டி, ஸ்தோமம், சம்ஸ்தை என்ற பெயர்களும் உள்ளன. இவற்றில் சிலவற்றுக்கிடையே சில வித்தியாசங்களும் உண்டு. முத்தி, முத்தி ஓம்புதல் என்றெல்லாம் ரொம்ப பழைய தமிழ் நூல்களில் சிறப்பித்து சொல்லியிருப்பது ஸ்ரௌதாக்னியைத்தான். 3 அக்னிகள் என்ன என்றால், 1 கார்கபத்தியம், அதாவது இல்லத்தின் அதிபதியான கிருஹபதிக்கு உரியது. இந்த கார்கபத்திய குண்டத்திலேதான் அணையாமல் எப்போதும் ஸ்ரௌதாக்னி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது முழு வட்ட வடிவமாக இருக்கும். இதிலே நேராக ஒரு ஹோமமும் கூடாது. இதிலே இருக்கிற அக்னியை பித்ருகாரியம், இது கிருஹ்யமான ஸ்ராத்தம் இல்லை. இது ஸ்ரௌதமாக அமாவாசையை தோறும் செய்யும் பிண்டபித்ரு கர்மா செய்வதற்காகவும் சில சில்லறை தேவதா ஹோமங்களுக்காகவும் இரண்டாவதான ஒரு குண்டத்தில் எடுத்து வைத்து பண்ண வேண்டும். இந்த குண்டம் தெற்கே இருப்பதால் இந்த அக்னிக்கு தக்ஷிணாக்னி என்று பெயர். இது அரைவட்டமாக இருக்கும். பொதுவாக எல்லா தேவதைகளுக்கும் செய்கிற ஹோமங்களை 3ஆவதான ஆகவனீயம் என்ற கிழக்கு பக்கமுள்ள குண்டத்தில் பண்ண வேண்டும். கார்ஹ்யபத்திய அக்னியிலிருந்தே கிழக்கு குண்டத்தில் எடுத்து வைத்து ஆகவனீய அக்னியை உண்டாக்க வேண்டும். ஹவன் ஹவன் என்றுதானே வடக்கே யாகத்தையே சொல்கிறார்கள். அந்த ஹவனம் அல்லது ஆகவனத்துக்கு ஆதாரமாக இருக்கப்பட்டதுதான் ஆகவனீயம். இந்த ஆகவனீய குண்டம் சதுரமாக இருக்கும். தேவதா பிரீத்தியாக செய்யப்படும் சோமயாகம் முதலான எல்லா பெரிய வேள்விகளும் ஆகவனீய அக்னியை கிருஹத்திலிருந்து யாகசாலைக்கு கொண்டு போய் அங்கே அதில் செய்வதுதான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.